ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை பற்றி ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் இவைகள் வேண்டும். நமக்கு ஏறு வேண்டும், கர்த்தர் ஒருவரே வேண்டும். அங்கே நியூமராலஜி கிடையாது. அல்லேலூயா. அது என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார் அல்லவா, என்னை பின்பற்றி வா. அப்போ கர்த்தரை பின்பற்ற வேண்டும், அந்தி கிறிஸ்து அல்ல. இந்த அந்தி கிறிஸ்துனுடைய செய்கைகள் எப்படி இருக்கும் என்று கருதி கொள்ளுகிறீர்கள். இப்போ நியூமராலஜி பற்றி சொல்லிட்டோம். புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒருவன் அந்தி கிறிஸ்துனுடைய நம்பரை கணக்கு வைப்பான். கணக்கு வைத்து அதில் எச்சரிக்கையாக இருப்பான். அவன் எப்படி நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்பான். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து எப்படி வருவான் என்பதுக்கு ஒரு அடையாளம், ஒரு விட்னஸ் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நாங்கள் முதலாக ஒரு நர்சீது கூட்டம் அந்த இடத்துல ஆரம்பித்தோம். ஓப்பன் பிளேஸில் ஆரம்பித்தோம். ஒரு சீனியர் பாஸ்டர் என்ற முறைக்கு ஒரு பாஸ்டரை பின்னாடி கொண்டு வச்சேன். அந்த செய்தியின் நடுவில் ஒரு ஜோசப் என்ற ஒரு சகோதரன், ஒரு சின்னத்துறையை சேர்ந்தவர், அவரை மேடைக்கு வரவழைத்தார். வரவழைத்ததுமே நான் கையை தூக்கி இப்படி வைக்கிறேன். இந்த சகோதரனை போல ரொம்ப ஹைட்டு. உன் தேசம் பாழாகும், உன் தேசம் பாழாகும், ஆனாலும் உன் தேசத்தில் ஜலப்பிரளயம் ஏற்படாதபடிக்கு நான் காத்து நிற்பேன் என்று சொன்னார். சும்மா கையை தட்டுங்க. ஜனங்கள் செத்து வீழ்வார்கள், ஜனங்கள் செத்து மடிவார்கள், பனை மரம் போல் ஜலப்பிரளயம் உயர்ந்து வந்து தேசத்தை வாரிக்கொண்டு போகும் என்று சொன்னார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அப்பொழுது பின்னாடி இருந்த சகோதரன் என்னுடைய பட்டக்ஸிலே கையை தட்டி, அப்படி பேசாத. ஏனென்றால் உலகத்தை குறித்துள்ள பயம் அந்த பாஸ்டருக்கு ஏற்பட்டு விட்டது. அப்போ பாஸ்டர் அது பாஸ்டர் அல்ல, கூட 2 எழுத்து போட்டால் வேறு மாதிரி போயிடும் மீனிங். அப்போ அந்தி கிறிஸ்துக்குரியவனை தான் நான் பின்னாடி கொண்டு வச்சிருக்கிறேன். கர்த்தர் பேசுகிறார், ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார், தேசத்தில் அழிவு வருகிறது என்று. அதில் இடங்களை சொல்லி அழுகிறார். ஒன் தேசத்துக்கு, குமரி தேசத்துக்கு வரும் என்று சொன்னார். அதை மறுபடியும் தட்டுகிறான். நான் அதை 3 முறை அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். 3ஆம் முறை ஓங்கி அடிச்சிட்டான். நான் தடவும்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஆள் கொஞ்சம் பெருசாக. ஒரு சும்மா கையை தட்டலாம். ஆனாலும் மறுபடியும் கர்த்தர் அதையே திரும்ப சொல்லுகிறார். வேற அவன் இன்னும் கொஞ்சம் உக்கிரத்துக்கு மாறிட்டான். பேண்ட்டுக்கு பின்னாடி கையொட்டி இழுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவன் கையை பிடிச்சி ஒரு கிள்ளு கொடுத்ததும் விட்டுட்டான். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் தான் குமரி மாவட்டத்தில் அந்த சுனாமி. ஒரு சும்மா கையை தட்டலாம். சின்ன துறையை தொடவில்லை. பாருங்க, அந்தி கிறிஸ்துவானவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அவன் தான் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். அவன் செவி கொடுக்க தயாராகவில்லை. அவனுக்கு ஒரு பயம். தேவனுடைய வார்த்தைகள் அழிவை குறித்து வருகிறது என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவனுக்குள்ளே அந்த 999 உள்ளே புகுந்து இவன் தப்பாக சொல்லுகிறான். அவனு பெட்டெக்ஸில் ஒன்று குடுன்னு சொல்லி அந்தி கிறிஸ்து என்னை பின்னாடி அடித்தான். அன்னையிலிருந்து எந்த ஊழியக்காரனும் இந்த ஸ்டேஜில் இல்லை. உச்சமா கையை தட்டுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை அந்த அந்தி கிறிஸ்துவன் விதைத்தான். தேசம் அழியாது, என்னுடைய தேசம் அழியாது என்று சொல்லிதான் அத்தனை ஊழியக்காரர்களும் ஜெபிக்கிறார்கள். தேசத்தை மீட்போம் காப்போம் என்று சொல்லுகிறார்கள். எங்கே மீட்டார்கள், எங்கே காத்தார்கள்? ஒன்றுமே இல்லை. நாளுக்கு நாள் அழிவு பெருகி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் மரணம் பெருகி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் கொள்ளைவியாதி பெருகி கொண்டிருக்கிறது. யாரை தொடாது? மனம் திருந்துகிறவனை தொடாது. மற்றவர்களை கட்டாயம் தொடும், அழிக்கும், மரணமே உண்டாகும். உச்சம கையை தட்டாது. மனம் திருந்துகிறவனை மாத்திரமே தேவன் மீதியா வைப்பார். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துக்களுக்கு ஒரு பய உணர்ச்சி வந்துடும். உலக பிரகாரமாய் வாழ்வதற்கு பலன் கொடுக்கும், கர்த்தருக்குள் வாழ்வதற்கு பலவீனத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நாம் பார்க்க வேண்டும், பலவீனம் என்பது அந்தி கிறிஸ்துக்குரியது.
பலன் என்பது கர்த்தருக்குரியது. உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணின ஒரு சகோதரனை குறித்து ஆண்டவர் சில மாதங்களுக்கு முன்பாக சொன்னார், உன்னை ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னார். இன்றைய தானே முதல் செய்தி கொடுத்துருக்கீங்க. முதல் செய்தி ஹல்லேலூயா. கட்டுண்ட சகோதரன், அது முன்னாடி இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். கட்டுண்ட சகோதரன் இன்று ஊழியக்காரன் மாறிவிட்டார். சொன்னால் அவர் செய்து முடிப்பார். யாக்கோபின் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆகவே நீங்கள் அந்த கிறிஸ்துக்கு பின்னாடி போகக்கூடாது. யார் பின்னாடி போனோம்? இயேசுவை நோக்கி போனோம். அவரை பின்பற்றினால் அழிவே கிடையாது. கட்டாயம். இன்று இந்த கடையல் தேசத்தில் என் உறவினர் குடும்பத்தில் கூட ஒரு வாலிபன் விபத்தில் சிக்கி இறந்து விட்டான். சின்ன வயசு, மரணம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய ஜனங்களுக்கும் என்னுடைய சபை மக்களுக்கும் சொல்ல, மரணம் முன்னே வருதுன்னா முன்னாடியே சொல்லிடுவேன் நான். அதை இந்த ஊழியம். தீர்க்க தரிசனம் இல்லாத தேசம் சீர்கட்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத குடும்பமும் சீர்கட்டு போகும். தீர்க்க தரிசனம் ஒரு வீட்டுக்கு வருதுன்னு சொன்ன அந்த வீட்டை தேவன் நேசிக்கிறார் என்பதுதான் இன்னொரு மறைபொருள். ஒரு சொம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சாத்தான் எல்லோருடைய உயிரையும் பறிப்பதற்கு அவன் ஆயத்தமான அவன் தான் அந்த கிறிஸ்து. அவன் வஞ்சிக்கிற ஒரு ஆவி, உங்களையெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி, உங்களையெல்லாம் ஏமாத்துகிற ஆவி, இந்த உலகத்தின் மேல் ஆசையை ஏற்படுத்துகிற ஒரு ஆவி. அவன் ஜபத்திலையும் வருவான், சரீரத்திலையும் உள்ளே புகுந்திருப்பான். புகுந்திருந்தாச்சுன்னா தேவனுடைய வார்த்தைகள் எப்படி சொன்னாலும் இப்படி சொல்லி அப்படி போயிடும். உற்சம கையை தண்ணுங்க. யார் தேவனுடைய வேத வசனத்தை கேளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் அந்த கிறிஸ்துக்குரியவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கீழ்ப்படிதலை தான் கட்டளையிட்டார். இன்று சகோதரன் வாசித்த வேதவசனத்தில் எகிப்து தேசத்து மக்களை அந்த கடற்கரை பக்கத்தில் ஆண்டவர் கொண்டு விட்டார். வந்தவர் தான் தெரியும், முன்னாடி கடல், பின்னாடி பார்வோன் படை, இடது பக்கம் பாலைவனம், வலது பக்கம் பாலைவனம். எக்காலத்திலும் தப்பித்து போக முடியாது. வந்த மனிதர்கள் எத்தனை பேர்? 1 2 3 பேரோ அல்ல. யுத்த புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் யுத்த புருஷர்கள். 6 லட்சம் யுத்த புருஷர்களுக்கு 6 லட்சம் யுத்த புருஷர்களுக்கு 6 லட்சம் மனைவிமார்கள் உண்டு, வைப்பாட்டிகளும் உண்டு. அக்காலத்தில் அது தடை கிடையாது. இந்த 6 லட்சம் யுத்த புருஷர்களுக்கு தாய் உண்டு, தகப்பன் உண்டு, சித்தி உண்டு, பெரியம்மா உண்டு, பெரியப்பா உண்டு. அதே மாதிரி அந்த மனைவிமார்களுக்கும் சித்தி உண்டு, பெரியப்பா உண்டு. அந்த உறவுகள், தங்கச்சி, அண்ணன், தம்பி, பாருங்கள் எத்தனை கோடி மக்கள் வந்திருப்பாங்க. எவ்வளோ கோடி மக்களே அவர் அழைத்து வந்திருக்கிறார். ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். எல்லாத்துக்கு மேலே ஆடு மாடுகள் வரைக்கும் உண்டு, சிறு குழந்தைகள் உண்டு. அன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. குடும்பத்துக்கு 10 15 தான். அப்போ எவ்வளோ ஜாஸ்தியாக மக்கள் பெருக்கம் இருக்குது. அவர் குறிப்பிட்டது 6 லட்சம் யுத்த புருஷர்கள் தான். நம்ம கணக்கு போட வேண்டியது எவ்வளோ, அதான் முக்கியம். இவ்வளோ வேறையும் கொண்டு ஆண்டவர் சமுத்திரத்தின் கரையில் கொண்டு விட்டுருக்காருன்னா வேடிக்கை பார்க்கறதுக்கா? உங்களையெல்லாம் இங்கே அழைத்து வந்திருக்கிறது சாகடிப்பதற்கல்ல, ஜீவனை கொடுப்பதற்கு, பாதுகாப்பதற்கு. அங்கேயும் அப்படி தான் அவர் கொண்டு வந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? புலம்ப ஆரம்பித்தார்கள். புலம்பி மோசேயை திட்டினார்கள். சாகவா கொண்டு வந்தாய், சாகடிக்கவா கொண்டு வந்தாய். மோசே தேவனிடத்தில் விண்ணப்பத்தை பண்ணுகிறான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் கையில் இருப்பது என்ன? உன் கையில் இருப்பது என்ன? கையில் என்ன இருக்கும்? அவன் கையில் கோல் இருக்கும். அதை சமுத்திரத்தை நோக்கி நீட்டு. யாராவது இதை சொன்னால் கீழ்ப்படியுங்களா நீங்கள்? இப்போ ஆண்டவர் சொல்கிறார் கையில் என்ன இருக்குது? கோல். அதான் சமுத்திரத்தை நோக்கி நீட்டுன்னு சொன்னால் அவன் நீட்டுவான். அவனுக்குள்ளே அந்த கிறிஸ்தனுடைய அந்த கிரியைகள் வெளிப்படுமானால், இந்த கம்பை நீட்டுனா கடல் வளர்ந்து போகுமா? இல்லை கம்பை நீட்டுனா இவ்வளோ ஜனங்கள் கடந்து போக முடியுமா என்று மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துவான். அப்போ நம்ம சந்தேகத்தோடு நீட்டுறதுக்கு யோசிப்போம். ஆனால் மோசை நீட்டவில்லை. இதுதான் கட்டளை. கையை தட்டுங்க.
ஒரு கட்டளை வந்தது, அவன் விசுவாசித்தான். இவன் கையில் இருக்கிற கோல், கர்த்தருடைய கோல் அல்ல, இவன் கையில் இருக்கிற கோல். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? நீட்டுன்னு தான் சொன்னார். அவன் நீட்டினான், செங்கடல் ரெண்டாக பிளந்து அவ்வளோ ஜனங்களும் கட்டாந்தரையாக நடந்து சென்றார்கள், கட்டாந்தரை வழியாக. ஏனென்றால் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று பாருங்க. ஜலத்தை மதில்களாக குவித்தார், மதிலை போல கட்டிவிட்டார். ரோடு வந்தது, ஆனால் ரோடில் சகதி இல்லை, கட்டாந்தரை. எப்பேற்பட்ட அற்புதத்தை செய்தார் பாருங்க. தண்ணியில் மட்டும் அற்புதம் அல்ல, நீ கடந்து போகிற பாதையில் கூட சரி, அதாவது அந்த சகதி உன் காலை படாதபடிக்கு, சிறு குழந்தைகளை தொடாதபடிக்கு சகதியை மாற்றி தாரோடு போல போட்டு தந்தார் அல்லவா? அப்போ நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்க மாட்டாரா? நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்க மாட்டாரா? அவர் அழைத்தார் என்று சொன்னால் அதிசயத்தை அவர் செய்வார். செய்வதற்கென்று தான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்தில் வந்தால் நமக்கு சகலத்துக்கும் விடுதலை, ஒன்றுக்கல்ல சகல பிரச்சனைகளுக்கும் தான் விடுதலை. நம்ம கூட்டம் கூட்டமாக ஜெபம் பண்ணப்போ வச்சுருப்போம், அது ஒரு பெரிய குவியலாக இருக்கும், எல்லாத்துக்கும் தான் விடுதலை. ஆனால் அவருக்குன்னு ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் தான் கிரியை செய்வார். அது வரைக்கும் அவருக்கு பின்னாடி போயிட்டு தான் இருக்கணும். அவர் பின்னாடி போயிட்டு இருக்கும்போது முள் நம்முடைய கால்களை குத்தலாம், இல்லை கண்ணாடி துண்டுகள் நம்முடைய கால்களை பிளக்கலாம், சகதியில் நம் கால் படலாம், பிசாசானவன் வரலாம், அந்தி கிறிஸ்துவானவன் வந்து நம்முடைய உள்ளத்தை புரட்டலாம். என்ன புரட்டினாலும் நான் கர்த்தரே பின்பற்றுவேன் என்று உறுதியாக இருந்தால் நீங்கள் கடந்து போகிற பாதை இனி நல்ல நீர்ப்பாய்ச்சல் உள்ள பாதையாக இருக்கும். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வந்தாலே நமக்கு மிகவும் நெருக்கங்கள் உண்டாகும். நினைக்கிற மாதிரி அல்ல, அது இந்த ஊழியத்தில் வந்தால் ரொம்ப ரொம்ப நெருக்கம் உண்டாகும். ஆனால் ரொம்ப நெருக்கிறாருன்னு சொன்னால், உங்களை ஒடுக்கிறாருன்னு சொன்னால், உங்களை புடமுடுகிறாருன்னு சொன்னால், உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க போகிறார் என்பதுதான் இன்னொரு மறைபொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அடுப்பில் வைக்கிற பானையை க்ளீன் பண்ணணும்னா சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தும் போது பாத்திரத்துக்கு வலிக்கத்தான் செய்யும். பாத்திரம் வலிக்கும். நம்ம சௌரியை போட்டு வாங்குன்னு 4 இழுப்பு இழுத்தா என்ன ஆகும்? பாத்திரத்துக்கு வலிக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. அதே மாதிரி நம்மளை சுத்தப்படுத்துகிற காரியங்கள், நம்முடைய பாவங்களை பிடுங்குகிற காரியங்கள், நம்முடைய பொய்கள், மீறுதல்கள், என்ன அக்கிரமங்கள் நம்ம கடந்து வந்த பாதையில் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அவர் பிடுங்கும்போது சரீரத்தில் கொஞ்சம் வலி ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அது நன்மைக்கு அல்லாமல் தீமைக்கல்ல. சோர்ந்து போகாதே மனமே,